வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற அறிவிப்புகளையும் உத்தரவுகளையும் அவர்களுக்கான ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு பற்றிய தகவல்களையும் தகவல்களையும் அறிவிப்புகளையும் கொடுத்துட்ருக்கோம். அதேபோல் ஆசிரியர்களுடைய முக்கிய கோரிக்கை விவரங்களையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 2026 ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதி சற்று முன் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு ஆசிரியர்களுக்கான புதிய தகவல்களை பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு நடைபெற உள்ள நிலையில் அதற்கான தேதிகளை மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் அதற்கான கால அவகாசத்தை வழங்கப்பட வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதேபோல் தற்போது தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்டிஇடி தேர்வில் ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதற்கு தயாராக வசதியாக ஜூலை 5ஆம் தேதியில் நடக்கும் தகுதி தேர்வை மேலும் 1 மாதத்திற்கு தள்ளி வைக்க வேண்டுமென தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி பட்டதாரி ஆசிரியர்கள் கழகம் வலியுறுத்தியுள்ளது. நிறுவன தலைவர் மாயவன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனுக்கு அனுப்பியுள்ள மனுவில் கூறியிருப்பதாவது: 2011ஆம் ஆண்டிற்கு முன் பணி நியமனம் பெற்ற ஆசிரியர்கள் டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத வேண்டிய அவசியமில்லை என்று தமிழக அரசு தெளிவாக கூறிவிட்டது. இந்த நிலையில் டெட் தொடர்பான வழக்கில் ஆசிரியர்கள் பணியில் தொடரவும் பதவி உயர்வு பெறவும் டெட் தேர்வில் கண்டிப்பாக தேர்ச்சி பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. டெட் எழுதாமல் உள்ள ஆசிரியர்களுக்கு இப்போது வழங்கப்பட்டுள்ள கால அவகாசத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஆசிரியர்களும் அவர்கள் போதிக்கும் பாடம், கல்வி உளவியல் ஆகிய 2 பாடங்களில் மட்டுமே தேர்வு எழுத உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் அமல்படுத்துவதற்கு பணி அமர்த்தப்பட்டவர்களுக்கு டெட் தேர்வில் இருந்து உச்சநீதிமன்றம் விலக்களிக்க வேண்டும் என்றும் நம்பிக்கையில் ஆசிரியர்கள் இருந்ததால் ஜூலை 5இல் நடைபெற உள்ள டெட் தேர்விற்கு தயாராகவில்லை. எனவே டெட் தேர்வை மேலும் 1 மாதம் தள்ளி வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். பள்ளி கல்வித்துறை சார்பில் இலவச பயிற்சி கையேடுகளை பாட வாரியாக தயாரித்து தேர்வு எழுதும் ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டும். டெட் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு 2028 வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதால் பள்ளி கல்வித்துறை விரைந்து செயல்பட்டு முன்னுரிமை பட்டியல் தயாரித்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கு உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர், முதுநிலை ஆசிரியர்களாகவும் பதவி உயர்வு வழங்க வேண்டும். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலமாக ஜூலை மாதம் 5ஆம் தேதி நடைபெறுகின்ற டெட் தேர்வை 1 மாத காலங்கள் தள்ளி வைக்க வேண்டும் என்றும் அதற்கான கால அவகாசத்தை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வைக்கப்படுகின்றன. இந்த கோரிக்கைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அதேபோல் இந்த கோரிக்கை பயனுள்ளதாக அப்படின்றதுக்கு இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.